ஹாய், உருளைக்கிழங்கு கூட்டு பார்த்துடலாமா? நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையானது ஒரு பல்லாரி, ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம தேங்காய் வறுக்க போகிறோம். அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய், நிறைய தேங்காய் வேண்டாம், தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தேங்காய் வைங்க. நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு அது கூடல கொஞ்சமாக ஜீரகம் போடுங்க, கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு காரப்பொடி. உங்களுக்கு எவ்வளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கு தகுந்தபடி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அதை வறுத்துட்டு அது கூடால கரம் மசாலா, சோம்பு, பட்டை இருக்கும்ல, அந்த கரம் மசாலையும் அது கூட போட்டு வறுத்து மிக்ஸி ஜாருக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கடாயை எடுத்து பற்ற வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் காய்ஞ்சதும் கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் கடுகு போடுங்க. நான் எல்லா சமையல்லையுமே ஜீரகம் சேர்ப்பேன், எனக்கு அது பிடிக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா வேணாம். அது பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுவும் பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பல்லாரி இருக்குல்ல, அதை அதில் தட்டி அதையும் பொன்னிறமாக வதக்கணும். இது தோசைக்கு சாப்பிட்டா நல்லாயிருக்கும், இட்லிக்கு நல்லாயிருக்கும், ஓகே. ஆனால் இது கூடால நம்ம கொண்டக்கடலை சேர்த்து பண்ணினோம்னா ஆப்பத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், குருமா மாதிரி இருக்கும். இந்த பல்லாரி வதக்கும்போது ஒரு கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்குனோம்னா அது சீக்கிரமாக வதங்கிடும். அப்புறம் இந்த பச்சை மிளகு, தக்காளி இதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துருவோம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வதங்கிட்டு நல்லா. அப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது இது கூட சேர்க்கணும். இந்த மசாலையை ஃபஸ்ட்டு சேர்த்துக்குவோம். நான் அரைச்சி வச்சுருக்கேன், இந்த மசாலையை ஃபஸ்ட்டு சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு அந்த கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கையும் இது கூட சேர்த்துருவோம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு போடுங்க. ஆல்ரெடி வெங்காயத்தில் உப்பு போட்டு வதக்குனீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. வாய்ஸ் நல்லாதாங்க இருக்கும், ஃபீவர் 2 நாள் ஆச்சு. அது கொதித்ததும் நம்ம இறக்கிட வேண்டியதான். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய், see you.